J.K. Rowling's Harry Potter and the Philosopher's Stone, Chapter 5, Diagon Alley. இதோ கிரிங்கோட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாரு ஹேக்ரிட். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்னோ ஒயிட் பில்டிங்கை அடைஞ்சாங்க. அதோட வெண்கல கதவுக்கு பக்கத்தில் ஸ்காலட் அண்ட் கோல்ட் யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டு இருந்தவங்கள பார்த்து இவங்க தான் காப்ளின்ஸ் அப்படின்னாரு ஹேக்ரிட். அந்த காப்ளின் ஹாரியை விடவும் குள்ளமாக இருந்தார். அவரோட முகம் கருமையாகவும் கூர்மையான தாடியும் வச்சிருந்தாரு. அவரோட விரல்களும் பாதங்களும் நீல நீளமாக இருந்ததை ஹாரி கவனிச்சான். அவங்க உள்ள நுழைஞ்சப்போ அவங்கள தலை வணங்கி வரவேற்றாரு. இப்போ அவங்க முன்னாடி ரெண்டாவதா ஒரு கதவு இருந்தது. இந்த கதவு சில்வர்ல இருந்தது. அதுல கிரிங்கோட்ஸ் பத்தின ஒரு வார்னிங் போயம் எழுதியிருந்தது. Enter stranger but take heed of what awaits the sin of greed. For those who take but do not earn must pay most dearly in their turn. So if you seek beneath our floors a treasure that was never yours, thief, you have been warned. Beware of finding more than treasure there. பாத்தியா ஹாரி, நான் சொன்னேன்ல கிரிங்கோட்ஸில் திருட முடியாதுன்னு அப்படின்னாரு ஹேக்ரிட். சில்வர் கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ரெண்டு காப்ளின்ஸ் அவங்கள தலை வணங்கி உள்ள வரவேற்றாங்க. அது ஒரு பெரிய மார்பிள் ஹால். அங்கே 100க்கு மேலே காப்ளின்ஸ் உயரமான ஸ்டூல்ஸில் உட்காந்து தான் முன்னாடி உயரமான கவுண்டர்ஸில் பெரிய பெரிய லெட்ஜர்ஸ் வச்சு எழுதிக்கிட்டும் காயின்ஸை எடை போட்டு பார்த்துக்கிட்டும் விலை மதிக்க முடியாத கற்களை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. அங்கே இருந்து இன்னும் நிறைய கதவுகள் உள்ளே போச்சு. ஒரு கதவுக்கு முன்னாடியும் காப்ளின்ஸ் நின்று மக்களை உள்ளேயும் வெளியவும் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஹேக்ரிடும் ஹாரியும் போய் ஒரு கவுண்டர் முன்னாடி நின்னாங்க. குட் மார்னிங், நாங்கள் மிஸ்டர் ஹாரி போட்டரோட லாக்கர்லேருந்து கொஞ்சம் மணி வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னார் ஹேக்ரிட். உங்ககிட்ட சாவி இருக்குதா சார் அப்படின்னு கேட்டார் காப்ளின். இதோ என்கிட்ட தான் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி தன்னோட பாக்கெட்ஸில் தேட ஆரம்பித்தார் ஹேக்ரிட். கடைசியாக ஒரு சின்ன கோல்டன் கீயை எடுத்து மேலே வச்சார். அந்த காப்ளின் அதை உத்து பார்த்தாரு. அப்புறம் என்கிட்ட ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் கொடுத்த ஒரு லெட்டரும் இருக்குன்னு சொல்லி ஹேக்ரிட் கவனமாக எடுத்து கொடுத்தாரு. இது வால் 713 பற்றினது அப்படின்னு சொன்னார். காப்ளின் லெட்டரை ரொம்ப கவனமாக படிச்சுட்டு ஹேக்ரிட் கிட்ட திருப்பி கொடுத்தாரு. உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபோக் அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் இன்னொரு காப்ளின். ஹேக்ரிடும் ஹாரியும் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. அங்கே இருந்த நிறைய கதவுகளில் ஒரு கதவு வழியாக அவங்க உள்ளே நுழைஞ்சாங்க. வால் 713னா என்னது, என்ன இருக்குது அதில் அப்படின்னு கேட்டான் ஹேக்ரிட். அதை நான் சொல்லக்கூடாது ஹாரி, அது ரொம்ப சீக்ரெட்டான ஹாக்வர்ட்ஸ் பிஸ்னஸ். டம்பிள்டோர் என்னை நம்பி இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருந்தப்பவே ரெண்டு பேரும் அந்த திறந்திருந்த கதவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. அது ஒரு குறுகலான பாதை, செங்குத்தான சரிவு பாதை. அதில் ஒரு ரயில்வே ட்ராக் போனது. கிரிஃபோக் விசில் அடித்து சத்தம் போட்டதும் ஒரு சின்ன கார்ட் அவங்கள நோக்கி வந்தது. 3 பேரும் அதில் ஏறிக்கிட்டாங்க. ஹேக்ரிட் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறினார். அந்த பாதை ரொம்ப வளைஞ்சு போனது. லெஃப்ட் ரைட்னு சொல்லி எவ்வளவோ ஹாரி ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணினான். ஆனால் அதுக்கெலாம் சாத்தியம் கிடையாது. அந்த கார் தானாகவே தான் போனது. கிரிஃபோக் அதை ஓட்டெல்லாம் இல்லை. ஹாரி அங்கே டிராகன் எதுவும் தென்படுதான்னு பார்த்தான். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காம அந்த கார் ரொம்ப ஆழமான இடத்துக்கு போயிடுச்சு. கடைசியாக ஒரு சின்ன கதவு கிட்ட வந்து கார் நின்னது. 3 பேரும் அதுக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஹாரிக்கு மூச்சு அடைச்சிச்சு. உள்ள மலைமலையாக கோல்டு காயின்ஸும் சில்வர் காயின்ஸும் பித்தளை காயின்ஸுமா குமிஞ்சு இருந்தது. எல்லாமே உன்னோடது தான் ஹாரி அப்படின்னாரு ஹேக்ரிட் சிரிச்சுக்கிட்டே. ஹாரியால் நம்பவே முடியலை. தேவையான காசு எடுத்து பேக்கில் வச்சுக்கிறதுக்கு ஹேக்ரிட் ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணாரு. இது உனக்கு 2-3 டேர்ம்ஸ்க்கு வரும் ஹாரி, ஆனால் பத்திரமா வச்சுக்கோ. சரி, நாம் இப்போ வால் 713 போகலாமா? ஆனால் கொஞ்சம் மெதுவாக போகலாமா? ஸ்பீட் 1ல் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு கிரிஃபோக். அவங்க இன்னும் ஆழமான இடத்த நோக்கி போனாங்க. அதனால் ஸ்பீடும் இன்னும் அதிகமாச்சு. வால்ட் 713 வந்து அடைஞ்சப்போ அதில் கீஹோல் எதுவும் தென்படலை. பின்னாடி தள்ளி நில்லுங்க அப்படின்னாரு கிரிஃபோக். அவரோட விரல்களை வச்சு ஏதோ வரைஞ்சாரு. வால்ட் மெதுவாக ஓப்பன் ஆச்சு. காப்ளின்ஸ் தவிர வேற யார் இதை செஞ்சாலும் கதவு அவங்கள உள்ளே இழுத்துக்கும் அப்படின்னு கிரிஃபோக் சொன்னார். எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே யாரும் இருக்காரான்னு பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டான் ஹேக்ரிட். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபோக் பல்ல காமிச்சு சிரிச்சாரு. ஏதோ ஒரு அரிதான விஷயம்தான் இந்த டாப் செக்யூரிட்டி வால்ட்டில் இருக்கும்னு ஹாரிக்கு உறுதியாக தெரிஞ்சது. ரொம்ப ஆர்வமாக முன்னாடி குனிஞ்சு பார்த்தான்.
அற்புதமான ஏதோ ஒன்று பளபளன்னு இருக்கும்னு எதிர்பார்த்தான். ஆனால் அங்கே இருந்தது ரொம்ப அழுக்கான ஒரு குட்டி பேக்கேஜ், ஒரு ப்ரௌன் கலர் பேப்பரில் சுற்றி இருந்தது. ஹேக்ரிட் அதை எடுத்து பத்திரமா தன்னோட கோட்டில் உள்பக்கம் எங்கேயோ வச்சுக்கிட்டாரு. சரி, கிளம்பலாம். என்கிட்ட எதுவும் கேட்காத ஹாரி, நான் வாயை திறக்காமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது அப்படின்னாரு ஹேக்ரிட். ஒரு நீளமான கார்ட் ரைடுக்கு அப்புறம் 2 பேரும் கிரிங்காட்ஸ்லேருந்து வெளியில் வந்து சேர்ந்தாங்க. ஹாரிக்கு எங்கே போய் எதை வாங்குறதுன்னு தெரியல. பேகு ஃபுல்லாக காசு. அவன் வாழ்க்கையில் இதுவரை அவன் பார்த்திடாத காசு. ஏன், டட்லி கிட்ட இருக்கிறத விட இப்போ அவன்கிட்ட ஜாஸ்தி இருந்தது. முதல்ல உனக்கு யூனிஃபார்ம் வாங்கிடலாமா ஹாரி அப்படின்னு சொல்லி மேடம் மாக்கின்ஸ் ராப்ஸ் ஃபார் ஆல் அக்கேஷன் அப்படின்ற கடையை ஹேக்ரிட் சுட்டி காமிச்சாரு. ஹாரி, எனக்கு கிரிங்காட்ஸ் கார்ட்ஸில் போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்குது. நான் லீக்கி கால்ரன் வர போயிட்டு வரவா அப்படின்னு சொன்னார் ஹேக்ரிட். ஹாரிக்கு மேடம் மாக்கின் ஷாப்புக்கு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே நுழைஞ்சதும் அவங்க ஹாரி கிட்ட, ஹே டியர், ஹாக்வர்ட்ஸா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே ஹாரி வயசில் இருந்த இன்னொரு பையனும் யூனிஃபார்முக்காக அங்கே வந்திருந்ததை ஹாரி பார்த்தான். மேடம் மார்க்கின் ஹாரியை அவன் பக்கத்தில் தான் நிற்க வச்சு அளவெடுக்க ஆரம்பித்தாங்க. ஹலோ, ஹாக்வர்ட்ஸா அப்படின்னு கேட்டான் அந்த பையன். எஸ் அப்படின்னு தலையசைச்சான் ஹாரி. என் அப்பா பக்கத்து கடையில் தான் எனக்காக புக்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. அம்மா எனக்கான வான்ஸ் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அவனோட முகம் வெளுப்பாக கூர்மையாக இருந்தது. இனிதான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து எனக்கான ரேசிங் ப்ரூம்ஸ் வாங்கணும். ஹாக்வர்ட்ஸில் ஏன் ஃபஸ்ட் இயர்ஸ் ப்ரூம்ஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. எப்படியாவது என் அப்பா கிட்ட அடம் பிடிச்சி ஒன்று வாங்கி யாருக்கும் தெரியாமல் அதை ஹாக்வர்ட்ஸ் கொண்டு போயிடணும் அப்படின்னா அந்த பையன். அந்த பையனோட பேச்சு ஹாரிக்கு டட்லியை ஞாபகப்படுத்துச்சு. நீ உனக்கான ப்ரூம் வாங்கிட்டியா அப்படின்னா அந்த பையன். இல்லை. குவிட்டிச்சாவது விளையாடி இருக்கியா? குவிட்டிச்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சபடியே ஹாரி இல்லைன்னு பதில் சொன்னான். நான் விளையாடி இருக்கேன். ஒருவேளை என் ஹவுஸ் டீமுக்காக நான் செலக்ட் ஆகலைன்னா அது பெரிய குத்தம் மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். நானும் அதை ஒத்துக்கிறேன். உனக்கு தெரியுமா நீ எந்த ஹவுஸில் செலக்ட் ஆவான்னு? நமக்கு எதுவுமே தெரியலன்ற வருத்தத்தில் ஹாரி இல்லைன்னு சோகமாக தலையாட்டினான். அங்கே போகிறவரை அது யாருக்கும் தெரியாது தான். ஆனால் எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக ஸ்லிதரினில் தான் செலக்ட் ஆவேன்னு. என் ஃபேமிலியில் எல்லாருமே அந்த ஹவுஸில் தான் இருந்தாங்க. ஒருவேளை நான் ஹஃபில் பஃபில் எதுவும் செலக்ட் ஆகிட்டா நான் அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். நீ என்ன சொல்கிற அப்படின்னா அந்த பையன். அப்படின்னா ஹாரி எந்த ஆர்வமும் காட்டாமல் கடைக்கு வெளியில் ஹேக்ரிட் தான் கையில் 2 ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டு ஹாரியை பார்த்து பல்ல காமிச்சு சிரித்தது கடைக்குள்ளேருந்து கண்ணாடி ஜன்னல் வழியாக தெரிஞ்சது. அந்த பையன் ஹாரி கிட்ட, அந்த ஆளை பார்த்தியா அப்படின்னு ஹேக்ரிட்டை சுட்டி காமிச்சான். அது ஹேக்ரிட், அவர் ஹாக்வர்ட்ஸில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னான். ஓ, நான் அந்த ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ஒரு வேலைக்காரரு. இல்லை, அவர் கேம் கீப்பர். ஹாரிக்கு அந்த பையனை நிமிஷத்துக்கு நிமிஷம் பிடிக்காமல் போய்கிட்டே இருந்தது. ஆமாம், சரியான காட்டு மிராண்டி. ஸ்கூல் கிரவுண்டில் குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாராம். அப்பப்போ மேஜிக் பண்ண ட்ரை பண்ணி அவரோட பெட்டை அவரே கொளுத்திப்பாராம். எனக்கு என்னமோ ஹேக்ரிட் ரொம்ப திறமசாலின்னு தான் தோணுது. அப்படியா? அவர் ஏன் உன் கூட இருக்காரு? உன் அம்மா அப்பா எங்க? அவங்க இறந்துட்டாங்க. அந்த பையன்கிட்ட அதிகம் பேச விரும்பாமல் ஹாரி பதில் சொன்னான். அச்சச்சோ, ஆனால் உண்மையாகவே அந்த பையன் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. சரி, ஆனால் அவங்க நம்மள மாதிரி தானே? அவங்க விட்ச் அண்ட் விசார்ட். நீ அதை தானே கேட்குற? மற்றவங்களுக்கெல்லாம் அங்கே ஏன் தான் அட்மிஷன் கொடுக்குறாங்களோ. சில பேருக்கெல்லாம் லெட்டர் கிடைக்கிறப்ப தான் ஹாக்வர்ட்ஸ்னால் என்னன்னே தெரியுது. சரி, உன் சர்நேம் என்ன? ஆனால் ஹாரி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே மேடம் மார்க்கின்ஸ் வந்து உங்கள் 2 பேருக்கும் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து முடிச்சாச்சின்னு சொன்னாங்க. சரி, ஹாக்வர்ட்ஸில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்புனான். ஹாரி அமைதியாக ஹேக்ரிட் வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த ஐஸ்கிரீமில் சாக்லேட், ராஸ்பெரி அண்ட் சாப்டு நட்ஸ்லாம் போட்டிருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு கேட்டார் ஹேக்ரிட். ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி போய் சொன்னான். அவங்க 2 பேரும் எழுதுறதுக்கு தேவையான ப்ராச்மெண்ட்ஸ் அண்ட் குவில்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. எழுதினப்புறம் கலர் மாறுற இங்கை பார்த்து ஹாரி கொஞ்சமாக குஷியானான். கடையிலேருந்து கிளம்புறப்போ ஹாரி ஹேக்ரிட் கிட்ட குவிட்டிச்னா என்னன்னு கேட்டான். ஹேக்ரிட் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு, உனக்கு ஹாக்வர்ட்ஸ் பற்றி அவ்வளவா தெரியாமல் இருக்கிறது எனக்கு அப்பப்போ மறந்துடுது ஹாரி அப்படின்னு சொன்னார். என்னை ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் கிட்ட மேடம் மார்க்கின் ஷாப்பில் பார்த்த அந்த பையனை பற்றி ஹாரி சொன்னான். கூடவே மக்கிள் ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க யாரும் ஹாக்வர்ட்ஸில் அனுமதிக்கப்படவே கூடாதுன்னு சொன்னான். நீ ஒன்றும் மக்கிள் ஃபேமிலியிலேருந்து வரல ஹாரி.
அந்த பையன்லாம் உன் பேரை கேட்டு தான் வளர்ந்துருப்பான். லீக்கி கால்ட்ரனில் நீ பார்த்தல்ல, அந்த பையனுக்கு என்ன தான் தெரியுமோ. எனக்கு தெரிஞ்ச நிறைய விசார்ட்ஸ் மக்கிள் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். ஏன் உன் அம்மாவையே எடுத்துக்கோ. சரி, குவிட்டிச்னா என்ன? அது ஒரு விளையாட்டு, விசார்ட்ஸ் விளையாடுற விளையாட்டு, ஃபுட்பால் மாதிரி. ஆனால் ப்ரூம் ஸ்டிக்ஸ் வச்சு காற்றுல பறந்துக்கிட்டே விளையாடுவாங்க. அப்புறம் ஸ்லிதரின், ஹஃபில் பஃப் அப்படின்னா என்ன? ஸ்கூல் ஹவுசஸ், 4 ஹவுசஸ் இருக்குது ஹாரி. எல்லாரும் ஹஃபில் பஃப்ஸில் திறமசாலிங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கண்டிப்பாக ஹஃபில் பஃப்க்கு தான் போவனா இருக்கும். ஸ்லிதரினுக்கு ஹஃபில் பஃப் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னாரு ஹேக்ரிட். ஸ்லிதரினை சேர்ந்தவங்க தான் மோசமான விட்ச் அண்ட் விசார்டாக மாறியிருக்காங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டே யூனோ ஹூ. வால்ட், ஓ சாரி, யூனோ ஹூவும் ஹாக்வர்ட்ஸில் தான் படித்தாரா? ஆமாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. 2 பேரும் போய் ஹாரிக்கான புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. கால்ட்ரன், டெலஸ்கோப், அப்புறம் போஷனுக்கான சில பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ், இது எல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் ஹேக்ரிட் ஒரு தடவை ஹாரிக்கு இன்னும் என்ன வாங்க வேண்டியிருக்குன்னு செக் பண்ணார். வாண்ட் மட்டும்தான் மிச்சம். அப்புறம் ஹாரியோட பர்த்டே ப்ரெசண்ட் அப்படின்னு சொன்னார். நான் உனக்கு ஒரு அனிமல் வாங்கி தரேன். தேரையெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. கேட்ஸ் எனக்கு பிடிக்காது, தும்மல் வரும். நான் உனக்கு ஒரு அவுல் வாங்கி தரேன் ஹாரி. போஸ்ட் அனுப்ப மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வகையில் யூஸ் ஆகும். 2 பேரும் போய் ஹாரிக்கான புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. கால்ட்ரன், டெலஸ்கோப், அப்புறம் போஷனுக்கான சில பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ், இது எல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் ஹேக்ரிட் ஒரு தடவை ஹாரிக்கு இன்னும் என்ன வாங்க வேண்டியிருக்குன்னு செக் பண்ணார். வாண்ட் மட்டும்தான் மிச்சம். அப்புறம் ஹாரியோட பர்த்டே ப்ரெசண்ட் அப்படின்னு சொன்னார். நான் உனக்கு ஒரு அனிமல் வாங்கி தரேன். தேரையெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. கேட்ஸ் எனக்கு பிடிக்காது, தும்மல் வரும். நான் உனக்கு ஒரு அவுல் வாங்கி தரேன் ஹாரி. போஸ்ட் அனுப்ப மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வகையில் யூஸ் ஆகும். ஐலாப்ஸ் அவுல் எம்போரியம். அங்கே தான் ஹாரிக்கான அழகான ஸ்னோவி அவுல் ஹேக்ரிட் வாங்கி கொடுத்தாரு. அது கொஞ்ச நேரத்திலேயே அது ரெக்கைக்குள்ள தலையை மடக்கிக்கிட்டு அழகாக தூங்கிடுச்சு. ஹாரி இப்போ ப்ரொஃபஸர் குரில் மாதிரி தடுமாறி தேங்க்ஸ் சொன்னான். பரவாயில்ல, இருக்கட்டும் ஹாரி, இன்னும் ஆலிவாண்டர்ஸ் மட்டும்தான் மிச்சம். வாண்ட்ஸ் வாங்குறதுக்கு அதுதான் ஒரே இடம். உனக்கான பெஸ்ட் வாண்ட் அங்கே கிடைக்கும். ஹாரியும் அதை தான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். 2 பேரும் கடைசியாக ஒரு குறுகலான பாழடைஞ்ச கடைக்கு போனாங்க. கடையோட கதவில் ஆலிவாண்டர்ஸ் மேக்கர்ஸ் ஆஃப் ஃபைன் வாண்ட் சின்ஸ் 382 BC அப்படின்னு கோல்ட் லெட்டர்ஸில் எழுதி இருந்தது உறிஞ்சு வந்துக்கிட்டு இருந்தது. ஒரே ஒரு வாண்ட் மட்டும் வெளுத்து போன ஒரு அழுக்கான பர்பிள் குஷனில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. அவங்க கடைக்குள்ளே நுழைஞ்சதை இன்ஃபார்ம் பண்ணுற விதமாக கடையில் ஏதோ ஒரு இடத்துல பெல் சத்தம் கேட்டது. அது ஒரு சின்ன இடம். அங்கே ஒரே ஒரு சேரை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் ஹேக்ரிட் உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தார். ஹாரி ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டான லைப்ரரிக்குள்ளே நுழைஞ்சிட்ட மாதிரி வினோதமாக ஃபீல் பண்ணான். அவனுக்குள்ளே எழுந்த 1000 கேள்விகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அங்கே சீலிங் வர அடுக்கி இருந்த ஆயிரக்கணக்கான குறுகலான பாக்ஸஸை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன காரணத்தினாலேயோ தெரியல, அவனுக்கு கழுத்துக்கு பின்னாடி குறுகுறுன்னு இருந்தது. குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு ஒரு மெல்லிய வாய்ஸ் கேட்டது. ஹாரிக்கு தூக்கி வாரி போட்டது. ஹேக்ரிட்க்கும் அப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் உக்காந்துருந்த சேர் போட்ட சத்தத்துல இருந்தே அவர் விழுந்தடிச்சு எழுந்திருச்சது தெரிஞ்சது. அவங்க முன்னாடி ஒரு வயசானவர் நின்றுக்கிட்டு இருந்தாரு. அவரோட அகலமான வெளுத்த கண்கள் அந்த கடைக்கு நிலா போல பிரகாசத்தை கொடுத்துச்சு. ஹலோ அப்படின்னா ஹாரி. எஸ் 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 நான் உங்களை சீக்கிரமே சந்திப்பேன்னு நினச்சேன் ஹாரி பாட்டர். கேள்வியே தேவையில்லை, உங்களுக்கு அப்படியே உங்கள் அம்மாவோட கண்ணு. நேத்தி தான் இந்த கடைக்கு வந்து அவங்களோட முதல் வாண்டை வாங்கின மாதிரி இருக்கு. 10.25 இன்ச் நீளம், சாம் ஒர்க் செய்கிறதுக்கு சிறந்த வாண்ட். மிஸ்டர் ஆலிவாண்டர் ஹாரி கிட்ட நெருங்கி வந்தார். அவரோட கண்கள் ஹாரியை கொஞ்சம் பதட்டமடைய வச்சிச்சு. அப்புறம் அவர் சொன்னார், ஆனால் உன் அப்பா தேர்ந்தெடுத்தது 11 இன்ச் வாண்ட், வளையக்கூடியது, டிரான்ஸ்ஃபிகரேஷன் செய்கிறதுக்கு ரொம்ப சரியானது. நான் உன் அப்பா தேர்ந்தெடுத்ததுன்னு சொன்னேன்ல, உண்மையாக சொல்லணும்னா வாண்ட் தான் விசார்ட்ஸை தேர்ந்தெடுக்குது. மிஸ்டர் ஆலிவாண்டர் ஹாரி கிட்ட இன்னும் நெருங்கி வந்தார். சொல்லப்போனால் 2 பேரோட மூக்கும் இடிச்சுக்கிற அளவு. ஹாரி தன்னோட பிம்பத்தை அவர் கண்களில் பார்த்தா. இங்கே தான். மிஸ்டர் ஆலிவாண்டர் ஹாரியோட நெத்தியில இருந்த மின்னல் விட்டு தழும்ப தன்னோட நீளமான வெளுத்த விரல்களால் தொட்டாரு. இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. இந்த தழும்ப உருவாக்கின வாண்டை நான் தான் விற்றேன். 13.5 இன்ச் வாண்ட், சக்தி வாய்ந்த வாண்ட், ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனால் தவறான கைகளுக்கு போயிடுச்சு. அது இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா
தன்னோட தலையை மறுத்து ஆட்டியபடி அவர் ஹேக்ரிடை பார்த்தாரு. ரூபியஸ், ரூபியஸ் ஹேக்ரிட், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கருவேல மரத்தாலான வளையக்கூடிய 16 இன்ச் வாண்ட் இல்ல? ஆமாம் ஆமாம் அப்படின்னாரு ஹேக்ரிட். நல்ல வாண்ட் அது, ஆனால் நீ எக்ஸ்பெல் ஆனப்போ அதை 2ஆ உடைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவாண்டர் அமைதியானார். ஆமாம், ஒரு பாதி என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னாரு ஹேக்ரிட். ஆனால் நீ அதை யூஸ் பண்ணுறது இல்லைல்ல அப்படின்னாரு ஆலிவாண்டர். இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் வேகமாக சொன்னார். ஹாரி அப்போ தான் கவனிச்சா ஹேக்ரிட் அவரோட பிங்க் அம்ப்ரெல்லாவை இறுக்கமாக பிடிச்சிருக்கிறத. அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆலிவாண்டர் ஹேக்ரிடை உத்து பார்த்தாரு. சரி மிஸ்டர் பாட்டர், எங்கே காட்டுங்க, நீங்கள் எந்த கைகளால் உங்கள் வாண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு நீளமான மெஷர்மெண்ட் டேப்பை எடுத்தார். நான் ரைட் ஹேண்டட் அப்படின்னா ஹாரி. எங்க கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட ஷோல்டர் டு ஃபிங்கர், ரிஸ்ட் டு எல்போ, ஷோல்டர் டு ஃப்ளோர், நீ டு ஆம்பிட், அப்புறம் அவனோட தலையோட சுற்றளவுன்னு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கிட்டாரு. ஆலிவாண்டரோட எல்லா வாண்ட்ஸ்லையும் ஏதோ ஒரு மேஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் மிஸ்டர் பாட்டர். நாங்கள் யூனிகார்னோட ஹேர், ஃபீனிக்ஸோட வால் இறகு, அப்புறம் டிராகனோட ஹார்ட் ஸ்ட்ரிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆலிவாண்டரோட எந்த 2 வாண்டும் ஒன்று போல் இருக்காது. எப்படி 2 யூனிகார்ன், 2 டிராகன், 2 ஃபீனிக்ஸ் ஒரே மாதிரி இருக்காதோ அதே போல தான். அப்புறம் மற்ற விசார்ட்ஸோட வாண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்காது. மிஸ்டர் ஆலிவாண்டர் ஷெல்ஸ்லேருந்து சில பாக்ஸஸை கீழே எடுத்து வச்சார். இது சரியாக இருக்கும் மிஸ்டர் பாட்டர், இதை முயற்சி பண்ணி பாருங்க. பீச்வுட், டிராகன் ஹாட் ஸ்ட்ரிங், 9 இன்ச் வாண்ட், ஃப்ளெக்சிபிள் ஆனது, கையை லேசாக அசைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஹாரி கிட்ட கொடுத்தாரு. ஹாரியும் தான் கையை ஆட்டி பார்த்தான். மிஸ்டர் ஆலிவாண்டர் கொடுத்த கையோட அவசரமாக அதை திரும்பி வாங்கிட்டார். மேப்பிள் அண்ட் ஃபீனிக்ஸ் ஃபெதர், 7 இன்ச்சஸ், இதை முயற்சி பண்ணி பாருங்க. ஹாரி கையை லேசாக மேலே உயர்த்தினான். உடனேயே மிஸ்டர் ஆலிவாண்டர் மறுபடியும் திரும்பி வாங்கிட்டாரு. ஹாரி மறுபடி வெவ்வேறு வாண்ட்ஸை ட்ரை பண்ணினான். மிஸ்டர் ஆலிவாண்டர் ஒவ்வொன்றையும் திரும்ப வாங்கிக்கிட்டே இருந்தார். ஹாரி ட்ரை பண்ண வாண்ட்ஸ் எல்லாம் மலை போல் ஒரு சேரில் குவிஞ்சு கிடந்தது. மிஸ்டர் ஆலிவாண்டர் ஷெல்ஃபில் இருந்து ஒரு பாக்ஸை எடுத்தார். அவர் முகத்தில் சட்டுன்னு ஒரு பிரகாசம். ட்ரிக்கி கஸ்டமர், ஆனால் சரியான வாண்டை நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம். அன்யூஷுவல் காம்பினேஷன், ஹோலி அண்ட் ஃபீனிக்ஸ் ஃபெதர், 11 இன்ச்சஸ், இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஹாரி கிட்ட ஒரு வாண்டை கொடுத்தாரு. ஹாரி அதை கைகளில் வாங்கினதுமே தன்னோட விரல்களில் ஒரு இதமான வெப்பத்தை உணர்ந்தான். ஹாரி தலைக்கு மேலே கைகளை உயர்த்தினதும் அதிலிருந்து ரெட் அண்ட் கோல்ட் ஸ்பார்க்ஸ் வந்து செவரில் மோதிச்சு. ஹேக்ரிட் கைத்தட்டி சந்தோஷப்பட்டாரு. மிஸ்டர் ஆலிவாண்டர், பிராவோ, வெல், வெரி குட், ஹவு கியூரியஸ் அப்படின்னு சொன்னார். ஹாரி வாண்டை திரும்ப பாக்ஸில் வச்சதும் அதை ஒரு ப்ரௌன் பேப்பரில் ரேப் பண்ணிக்கிட்டே என்ன ஆச்சரியம்னு மிஸ்டர் ஆலிவாண்டர் சொல்லிக்கிட்டே இருந்தார். சாரி, ஆச்சரியப்படுறதுக்கு என்ன அப்படின்னு ஹாரி கேட்டான். நான் விற்ற ஒவ்வொரு வாண்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது மிஸ்டர் பாட்டர். ஃபீனிக்ஸோட வால் இறகு தான் இந்த வாண்டில் இருக்குது. இந்த இறகோட இன்னொரு பகுதி இன்னொரு வாண்ட்லையும் இருக்குது. என்னோட ஆச்சரியம் என்னன்னா, இந்த வாண்டோட சகோதரன் உங்களுக்கு ஏன் இந்த தழும்பை கொடுத்தாங்கிறது தான். ஆமாம், 13 இன்ச். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? வாண்ட்ஸ் தான் விசார்ட்ஸை தேர்ந்தெடுக்கும்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய விஷயங்களை எதிர்பார்க்குறோம் மிஸ்டர் பாட்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த பேர் சொல்லப்படாதவர் மிகப்பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. பயங்கரமான விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய விஷயங்கள். ஹாரிக்கு உடம்பு நடுங்குச்சு. அவனுக்கு மிஸ்டர் ஆலிவாண்டரை பிடிச்சிச்சான்னு அவனுக்கு தெரியல. வாண்டுக்கான காசை கொடுத்துட்டு கடையிலேருந்து 2 பேரும் கிளம்புனாங்க. சூரியன் மேற்கு வானத்தில் ரொம்ப கீழே வந்துடுச்சு. ஹாரியும் ஹேக்ரிடும் டைகன் ஆலிக்கு திரும்பினாங்க. அவங்க வந்த அதே சுவர், லீக்கி கால்ரன் எல்லாத்தையும் தாண்டி. ஹாரி எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக வந்தான். அவங்க வச்சுருந்த வித்தியாசமான பேக்கேஜஸ், ஹாரி மடியில் தூங்கிக்கிட்டு இருந்த ஸ்னோவி யவுல், இதெல்லாம் வச்சு நம்மளை யாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்களான்னு கூட ஹாரி கண்டுக்கலை. ஹேக்ரிட் அவன் முதுகில் ஒரு தடவை தட்டுனப்போ தான் ஹாரிக்கு சுயநினைவே வந்துச்சு. ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே நம்ம ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹாம்பர்கரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. 2 பேரும் பிளாஸ்டிக் சீட்ஸில் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஹாரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏனோ அவனுக்கு இப்போ எல்லாமே வினோதமாக தெரிஞ்சிச்சு. நீ ஓகே தானே ஹாரி? ஏன் ரொம்ப அமைதியாக இருக்க அப்படின்னு ஹேக்ரிட் கேட்டார். அவனால் எதையும் விலக்கி சொல்ல முடியுமான்னு அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் வாழ்க்கையிலேயே இதுதான் சிறந்த பர்த்டே, கூடவே இந்த ஹாம்பர்கரும். அவன் வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருந்தான்.
எல்லாரும் நான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறாங்க. லீக்கி கால்ட்ரனில் இருந்த அத்தனை பேரும் ப்ரொஃபஸர் குவிரில், மிஸ்டர் ஆலிவாண்டர். ஆனால் எனக்கு மேஜிக்கை பற்றி எதுவுமே தெரியல. என்கிட்ட எப்படி பெரிய சாதனைகளை அவங்க எதிர்பார்க்கலாம்? நான் ஃபேமஸ் தான், ஆனால் எதனால் நான் ஃபேமஸ்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சாரி, என் பேரண்ட்ஸ் இறந்த அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. ஹேக்ரிட் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த டேபிளில் லேசாக சாஞ்சு அவனை பார்த்து ரொம்ப கைண்டாக ஸ்மைல் பண்ணினார். கவலைப்படாத ஹாரி, எல்லாத்தையுமே நீ சீக்கிரம் கற்றுப்ப. எல்லாரோட தொடக்கமும் ஹாக்வர்ட்ஸில் தான் ஆரம்பிக்குது. நீ அங்கே நல்லா தான் இருப்ப. நீயா இரு. ஆரம்பத்தில் உனக்கு சிரமமாக இருந்தாலும் ஹாக்வர்ட்ஸ் உனக்கு மறக்க முடியாத தருணங்களை தரும். எனக்கு அப்படி தான் இருந்தது, இன்னும் அப்படி தான் இருக்குது. அதுதான் உண்மை. ஹேக்ரிட் ஹாரியை திரும்பி டர்ஸ்லிஸ் கிட்ட போகிறதுக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டார். கூடவே ஒரு என்வலப்பும் கொடுத்தாரு. இது ஹாக்வர்ட்ஸ்க்கு நீ வரதுக்கான டிக்கெட். 1st of September, கிங்ஸ் கிராஸ். எல்லா விவரமும் உன் டிக்கெட்டில் இருக்குது. டர்ஸ்லிஸ் கூட ஏதாவது பிரச்சனைன்னா உன்னோட அவுல் மூலமாக எனக்கு லெட்டர் அனுப்பு. அவளுக்கு தெரியும் என்னை எங்கே கண்டுபிடிக்கணும்னு. சீக்கிரமே பார்ப்போம் ஹாரி. ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புச்சு. ஹேக்ரிட் அவன் பார்வையிலேருந்து மறையிற வர பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவன் நினச்சான். அவன் சீட்லேருந்து எழுந்து ட்ரெயின் விண்டோவில் மூக்கு வச்சு அழுத்தி ஒரு தடவை கண்ணை இமைச்சிட்டு திறந்தான். ஆனால் ஹேக்ரிட் அப்போங்க இல்லை.